ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய நியூ கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ கிச்சன் டூர் போட்டிருந்தேன். இப்போ ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். கிச்சனோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸ்கை ப்ளூ கலரில் பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். கிச்சன் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதோட ஸ்லாபு வந்து எல் ஷேப்பில் இருக்கும். கார்னரில் வந்து சிங்க்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்லாப் மேலே ஒரே ஒரு ஸ்டவ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. கிரைண்டர் மிக்சிலாம் போட்டுக்கிற மாதிரி சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம். இந்த கார்னரில் வந்து அப்பப்போ சமைக்கும் போது என்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சமைச்சிட்டு திருப்பி இன்னொரு செல்ஃப் இருக்குது, அதில் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அடுப்புக்கிட்ட கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டவ்வுக்கு கீழேயே ஒரு சின்னதாக செல்ஃப் இருக்குது. அதில் குக்கர், அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அருவாமனை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தோசை தவா இந்த மாதிரி எல்லாமே இதில் ப்ளேஸ் ஆகிடும். கட்டர், அதுக்கப்புறம் கத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன். குக்கர் பார்த்திங்கன்னா 2 குக்கர் இருக்குது. ஒன்று பருப்பு வேக வைக்கிறதுக்கு, இன்னொன்று சாதத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து துவரம் பருப்பு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு சாக்கு போட்டு வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து ரேஷன் அரிசி இருக்குது, இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பக்கத்தில் சிலிண்டர் வைக்க ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் அந்த சிலிண்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் இருக்குது கீழே. அங்கே வந்து பெரிய பெரிய பாத்திரமாக இருக்கும். பிரியாணி பாத்திரம், இட்லி மேக்கர், ஹாட் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் தான் அந்த செல்ஃபில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள இடத்துல வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு நான் குட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி வைக்கிறதுக்கான டப்பா அதில் இருக்குது. அதில் மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாரெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டேன். இந்த சைடில் சிங்க் இருக்குது. சிங்க்குள்ளே வந்து ஒரு பைப் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மக்கு வச்சுருக்கோம். பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த சிங்கை வந்து கழுவி விடுறதுக்காக அந்த மக்கு. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். சிங்க்குக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சிங்க்கு பக்கத்துலேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் தான் பிளேட்ஸ், கரண்டி, இது எல்லா பொருளுமே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிறதுனால அடுப்புக்கிட்ட வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் ப்ளேஸ். தேவையான பாத்திரம்லாம் இதிலேயே ஸ்டோர் ஆகிடும். இதில் பிளேட்ஸ் எல்லாம் சின்ன பிளேட் இந்த பக்கமும், பெரிய பிளேட்ஸு, இட்லி தட்டு எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கப்ஸு, கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே தொங்க விடுறதுக்கு கரண்டி இதெல்லாம் இருக்குது. ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். கீழே ஒரு டப்பா எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளோட மளிகை சாமான் எல்லாமே இதில் போட்டு நான் எடுத்து வச்சுப்பேன். தேவைங்கும் போது அப்பப்போ டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுப்பேன். மீதி உள்ளதெல்லாம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா எலி தொல்லை இருக்க வீட்டில் எதுவுமே கடிக்காமல் சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து குடம் இருக்குது. நான் இந்த குடத்தில் தான் தண்ணி வச்சுப்பேன் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன ஸ்டோரேஜ் பிளேஸ். செல்ஃப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த செல்ஃபில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணிப்பேன். தேவையான பொருள் எல்லாமே இங்கேருந்து நான் ஸ்டவ்வுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி கொண்டு வந்து இங்கேயே ப்ளேஸ் பண்ணிடுவேன். மேல் செல்ஃபில் வந்து கப் அண்ட் சாசர், மிக்ஸி ஜார், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். கண்ணாடி கிளாஸு, கண்ணாடி பவுல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அப்போ மட்டும் இந்த கண்ணாடி ஜார், கிளாஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு மற்றபடி அங்கேயே வச்சுருவோம். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி ஐட்டம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட இருக்க கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நிறைய இருக்கும். நிறைய டிசைனான கப்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக லிங்க் செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் 2வது செல்ஃபில் வந்து ஆயில் ஐட்டம், சர்க்கரை, இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கீழே கொட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கீழே கொட்டாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க பொருள்லாம் இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டீத்தூள், சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து உப்பு. அதுக்கப்புறம் கீழே அஞ்சல் டப்பா வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டு யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சாக்கோ மால்ஸ், நியூட்ரமல்ஸ் இருக்குது. இதில் வந்து மஞ்சத்தூள், டீத்தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், வெந்தயம், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் எல்லாம் இருக்குது. ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் பீட்ரூட் கட்டர், இந்த மாதிரி அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு மேக்கர், முறுக்கு இடியாப்பெல்லாம் புளியறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி இருக்குது. மிக்ஸி, கிரைண்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பழைய மிக்ஸி. அதுக்கு மேலே வந்து டோஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க புது மிக்ஸி இது. இந்த மிக்ஸியோட அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் நேம் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் கிரைண்டர், அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள செல்ஃபில் வந்து அரிசி வச்சுருக்கேன். இது வந்து இட்லி அரிசி. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது. லாஸ்ட்டில் வந்து கோதுமை மாவு பேக்கெட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் செல்ஃபில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் இது சைடு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுவேன், எப்படி ஆர்கனைஸாக வச்சுருப்பேன் அப்படிங்கிறதும் அந்த இதில் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. அதில் தான் ஃப்ரிட்ஜு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஃபில்டர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நியூ கிச்சன் டூர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி கிச்சனை மெயின்டைன் பண்ணுவீங்க, எந்தெந்த பொருள் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.